2012 உச்சநீதிமன்றம் விரிவான உத்தரவை பிறப்பித்ததாக கெஜ்ரிவாலின் வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், நீதிமன்றத்தில் நடந்த வாத பிரதிவாதங்கள் என்ன? அதாவது டெல்லி மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி தற்போது நீதிமன்ற காவலில் டெல்லியில் இருக்கின்ற திகார் சிறையில் இருக்கும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவான விசாரணை என்பது தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் உஜ்ஜால் பூஷன் அமர்வில் தான் இந்த விசாரணை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லியில் புதிய மதுபான கொள்கை கொண்டுவரப்பட்டது. புதிய மதுபான கொள்கை கொண்டுவரப்பட்டதில் முறைகேடு நடந்திருக்கிறது என்பது அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு மீதான குற்றச்சாட்டாக இருந்தது. இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட டெல்லி துணை முதலமைச்சர் சிசோடியா ஓராண்டிற்கு மேலாக சிறையில் இருந்து நிலையில் தற்போது ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். டெல்லி முதலமைச்சரும் கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். தற்போது 139வது நாளாக அவர் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். தனக்கு கீழ் நீதிமன்றம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் மறுக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த வழக்கு தான் இன்றைய தினம் நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் உஜ்ஜால் பூஷன் அமர்வில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கெஜ்ரிவால் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி தனது வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருந்தார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் கடந்த 3 ஆண்டுகளாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத சிபிஐ கடந்த ஜூலை மாதம் அவரை கைது செய்திருக்கிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் சிபிஐ அவரை கைது செய்திருக்கிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் தான் ஜாமீன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததுடன் சிபிஐயும் மீண்டும் அவரை இந்த கைது நடவடிக்கையில் இறங்கியிருந்தது. இந்த கைது நடவடிக்கை என்பது ஒரு இன்சூரன்ஸ் கைதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஜாமீன் கிடைத்தாலும் சிறையை விட்டு கெஜ்ரிவால் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக அவரை மீண்டும் சிபிஐ கைது செய்திருக்கிறது. மேலும் தனக்கு எதிரான எந்த ஒரு முறையான ஆதாரமும் இல்லாமலேயே சிபிஐ அவரை கைது செய்திருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் டெல்லி முதல்வராக இருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல கூடியவர் அல்ல. விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் சாட்சியங்களை கலைக்கக்கூடிய ஒரு நபராகவும் கெஜ்ரிவால் பார்க்கக்கூடாது. எனவே அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்பது அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வாதமாக இருந்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் சிபிஐ தரப்பு வாதம் என்பது ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவர் ஜாமீன் வழங்க வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கும் ஒரு சூழ்நிலையில் கீழ் நீதிமன்றத்தில் அவர் முதலில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் நேரடியாகவே உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுதான் தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும். அவர் கீழ் நீதிமன்றத்திற்கு சென்று, அதாவது விசாரணை நீதிமன்றத்திற்கு சென்று அவர் ஜாமீன் பெற வேண்டும் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். எனவே உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்திருக்கின்ற இந்த மேல்முறையீட்டு ஜாமீன் மனுவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து கடந்த 2.5 மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வாதங்கள் அனைத்தும் முடிவடைய இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்று மாலை அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் ஒருவேளை தீர்ப்பிற்கு நீதிபதிகள் ஒத்திவைக்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.